கண்ணிமிக்கவர்களே. இது மட்டும் இல்லாமல் இந்த ஹிஜ்ரத் பயணத்துல மிக முக்கிய படிப்பினையாக மதீனத்து அன்சாரிகள், உள்ளூர்வாசிகள், மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்கள், இப்ப இருவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அறிமுகம் பழக்கம் எதுவும் இல்லை. ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகமே ஆச்சரியப்படுகிற அளவிற்கு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்தார்கள். உஹுவா என்கிற சகோதரத்துவம். அதுவும் இன்னைக்கு நம்முடைய பகுதிகளில் எவ்வளவு ஜாதி பிரச்சனையை பார்க்கிறோம். இப்ப பல்வேறு மேலை நாடுகளில் கூட வெள்ளையன் கருப்பன் என்கிற பாகுபாடு. நம்முடைய பகுதிகளில் நிறைய அந்த ஜாதி இந்த ஜாதி என்றெல்லாம் சொல்லி பல்வேறு சண்டை சச்சரவுகளை பார்க்கிறோம். இப்ப நாடு விட்டு நாடு வந்திருக்கிற நபர்களை நீ உடன் பிறவா சகோதரன் என்று சொல்லி சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணிமிக்கவர்களே. ஆனா இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துடைய மிகப்பெரிய ஒரு பலவீனம், எவ்வளவு பலஸ்தீன் கசால இப்ப முஸ்லிம் மிக பெரும் பாதிப்பு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆனால் அருகில் இருக்கிற நாடுகள், அரபு நாடுகள் எல்லாம் கண்டுகொள்ளாத ஒரு நிலை, இப்ப வலியை வேதனையை உணர முடியாத ஒரு நிலைக்கு போகிறார்கள் கண்ணிமிக்கவர்களே. இப்ப சிறிதும் சகோதரத்துவம் இல்லாத அந்த மக்களின் சகோதரத்துவம் இன்றைக்கு விதிக்கப்படுகிறது. மதிக்காத ஒரு நிலை மாறி போய் இன்றைக்கு அது மதிப்பில்லாமல் போய் கொண்டிருக்கிறது கண்ணிமிக்கவர்களே. பெருமானார் செய்த மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருவருக்கு மத்தியில் இணக்கம் அல்ல சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியது.